வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். வெல்கம் டு ஐபிஎஸ் ஃபினான்ஸ் ஷோ. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். சென்செக்ஸ் 1352 புள்ளிகள் சரிஞ்சு 77,566 முடிஞ்சிருக்கு. நிஃப்டி 422 புள்ளிகள் சரிஞ்சு 24,028 முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு கச்சா எண்ணெயினுடைய விலை எக்குத்தப்பா ஏறி இருக்கு. இதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம நாகப்பன் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? வணக்கம் வெங்கடேஷ், நல்லா இருக்கேன் சார். 2 நாள் லீவுக்கு அப்புறம் சந்தை இன்னைக்கு தொடங்கி இருக்கு. இன்னைக்கும் ஒரு இறக்கம், எப்படி பாக்குறீங்க சார்? இன்னைக்கு அதிகாலையில் எழுந்த உடனே டேட்டா பாத்தீங்கன்னா ஒரு இந்த பகீர்னு இருந்தது உங்கள அந்த மாதிரி இருந்தது. என்ன காரணம்னா கச்சா எண்ணெயினுடைய விலையை பார்த்தா $114, $115, இன்ஃபேக்ட் 117 வரைக்கும் போனுச்சு. எதனால அதிர்ச்சி அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், போன வார கடைசியில சந்தை முடிவடைந்த பொழுது வெள்ளி என்று $90 கிட்ட இருந்தது. அதுவே ஏற்றம் தான், $90 அருகாமையில் முடிவடைஞ்சிருந்துச்சு. 90ல இருந்து 117க்கு தாண்டி இருக்குன்னா கிட்டத்தட்ட 30% வந்து இன்னைக்கு வந்து ஒரே நாள்ல அந்த கச்சா எண்ணெயுடைய விலை அதிகரிச்சிருக்கு. 30% கச்சா எண்ணெயுடைய விலை அதிகரிக்கிறது மிகப்பெரிய ஒரு பளுவை, மிகப்பெரிய ஒரு சுமையை இந்தியா மாதிரி நாடுகளுக்கு கொடுக்கும். ஏன்னா இதனுடைய பரிணாமம் பாத்தீங்கன்னா வந்து பல வேறு ரூபங்கள்ல வரும். ஒன்று, கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரிச்சதன் காரணமாக நம்ம வந்து கச்சா எண்ணெயை மட்டும் இறக்குமதி செய்யல, பணவீக்கத்தையும் இறக்குமதி பண்றோம். அந்த கச்சா எண்ணெய் பயன்படுத்தி தான் சரக்கு போக்குவரத்துல இருந்து எல்லாம் எரிபொருள் உற்பத்திக்கு எல்லாத்துக்கும் பயன்பட போகிறது. அப்ப எல்லாத்தினுடைய அடக்க விலையுமே அந்த ரா மெட்டீரியல் வந்து இது மூலப்பொருள், அதுக்கு 30% ஏறிடும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, நம்ம வந்து $90 வாங்கிட்டு இருக்க டாலர், ஏன்னா ஏற்கனவே அது $56 இருந்துச்சு, இதை மறந்துடக்கூடாது. 2 மாதங்களுக்கு முன்பு கச்சா எண்ணெயினுடைய விலை $56 இருந்துச்சு. ஜனவரியில $56, $57 இருந்தது. இன்னைக்கு $116, $117. ஆமா, 2 மடங்குக்கு மேல ஆயிருக்கு. அப்படிங்கும் பொழுது நம்முடைய அந்நிய செலாவணி கையிருப்பு ஆல் டைம் ஹை இருக்கு, $725 பில்லியன். கரெக்ட் தான். பட் ஆனால் இந்த மாதிரியான ஏற்றத்தை நம்ம பட்ஜெட் பண்ணிருக்கோமா? மத்திய அரசினுடைய பட்ஜெட்டா இருக்கட்டும், மாநில அரசாங்கம், நிறுவனங்கள் எல்லாருடைய பட்ஜெட்டும் பாத்தீங்கன்னா பொதுவாக $56-60 இருக்கும் பொழுது நம்ம 65 இல்ல ரொம்ப போனா $70 போனால் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பட்ஜெட்ல ப்ரொவிஷன் வச்சிருப்பாங்க. நிச்சயம் ஒரு வாலட்டைலா இருக்கும், ஏற்ற இறக்கங்கள் இருக்கும்ங்கிறதுனால வச்சிருப்பாங்க. யாருமே $115 $110 ப்ரொவிஷனிங் பட்ஜெட்ல இருக்காது. உத்தேச எஸ்டிமேட்ஸ் போடும் பொழுது அது இருக்காது. அப்ப இது எல்லாமே எப்படி அப்சர்வ் பண்ண போறோம் அப்படிங்கிற கேள்வி வருகிறது. இது ஒரு 2வது கேள்வி. 3வது பாத்தீங்கன்னா இறக்குமதி செய்யப்பட்ட பணவீக்கம், கச்சா எண்ணெய் விலை உயர்வு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல வந்து வரக்கூடிய பற்றாக்குறை உயர்வு. 3வது, இதன் காரணமாக டாலருக்கான தேவை அதிகரிக்கும். ஏன்னா நம்ம $60-70 கொடுத்து வாங்கிட்டு இருந்த கச்சா எண்ணெய் இப்ப வந்து $100 கொடுத்து வாங்க வேண்டியிருக்கு. அப்ப அதற்கான தேவை அதிகரிக்கிறது, அதிக டாலர் தேவைப்படும். அப்ப டாலருடைய மதிப்பு உயரும். அதுதான் இதனுடைய ரெப்பர்கஷன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்க டாலருடைய மதிப்பு அப்கோர்ஸ் சர்வதேச சந்தையிலுமே அதிகரிச்சிருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சர்வதேச சந்தையிலுமே டாலர் இண்டெக்ஸ் வந்து ஒரு சிறிய ஏற்றத்துல $99 மேலதான் இருக்கு, $99.25 இருக்கு. பட் அதை தாண்டி இந்திய சந்தையில பாத்தீங்கன்னா ஆல் டைம் ஹை, டாலருடைய மதிப்பு ஆல் டைம் ஹையை தொட்டிருக்கு. ரூபாயினுடைய மதிப்பு வீழ்ந்து இருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 60 பைசா டாலருடைய மதிப்பு வந்து உயர்ந்து இருக்கிறது. $92.46 அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய உச்சத்தை தொட்டிருக்கு மார்ச் மாத ஒப்பந்தம் முன்பேற வணிகத்துல. நான் சொல்றது என்எஸ்சில கரன்சி ஃபியூச்சர்ஸ்ல. அதே மாதிரி பிரிட்டிஷ் பவுண்ட், இன்னைக்கு பிரிட்டிஷ் பவுண்ட் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 67 பைசா அதிகரிச்சிருக்கு, $123.45. யூரோ 48 பைசா அதிகரிச்சிருக்கு, $107 தொட்டிருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து எல்லா கரன்சியும் வந்து இந்த மாதிரி அதிகரிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பக்கம். சோ இது 3வது எஃபெக்ட். ஏன்னா அதிக டாலர் தேவைங்கிறதுனால. ரொம்ப முக்கியமா 4வது எஃபெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கச்சா எண்ணெய் நம்ம இறக்குமதி செய்யறதுக்கு நமக்கு பணம் அதிகம் தேவைப்படுது, அதுக்கு அதிக டாலர் தேவைப்படுது. அதனால நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும் பொழுது நடப்பு கணக்கு பற்றாக்குறை, நம்முடைய நடப்பு கணக்கு பற்றாக்குறை வந்து ரொம்ப அதிகரிக்கும். ஏன்னா அதிக இறக்குமதி செய்யக்கூடிய மதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். அதர அளவுக்கு நம்ம ஏற்றுமதி செய்ய முடியாது, செய்யறது கொஞ்சம் கஷ்டம். அப்ப நடப்பு கணக்கு பற்றாக்குறை அதிகமாகும். அந்த நடப்பு கணக்கு பற்றாக்குறையை சரி செய்வதற்கு மீண்டும் நமக்கு டாலர் அதிகமாக தேவைப்படும். இது இந்த 4 பரிணாமங்களை தாண்டி அடுத்து வந்தீங்கன்னா, இந்த பணவீக்கத்தின் காரணமாக நம்முடைய வட்டி விகிதம் குறைஞ்சிட்டு வருது. இப்ப அது குறையாது, இனிமே குறைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இது தொடர்ந்தால், இந்த வார் சிச்சுவேஷன், இந்த சூழ்நிலை தொடர்ந்தால் தான் நான் சொல்றதெல்லாம் வட்டி விகிதம் அதிகரிக்கும். இன்னும் சொல்ல போனா அப்படி அதிகரிச்சால் நிறுவனங்கள் ஈட்டக்கூடிய லாபம் குறையும். ஏற்கனவே ஐடி செக்டார்ல இருந்து 1,00,000 பேர் கிட்ட போன வருஷத்துல நிறுத்தி இருக்காங்க பல நிறுவனங்கள். டிசிஎஸ் மட்டும் 30,000 பேருக்கு மேல நிறுத்தி இருக்காங்க. இவர்கள் எல்லாம் வீடு வாங்கியிருந்தா கட்ட முடியாது இஎம்ஐ, வாகனம் வாங்கியிருந்தா இஎம்ஐ கட்ட முடியாது, தனிநபர் கடன் வாங்கியிருப்பாங்க கட்ட முடியாது. அப்ப அதெல்லாம் கட்ட முடியாத பொழுது அதனுடைய தாக்கம் வங்கிகள், வங்கி சாரா நிதி நிறுவனங்களுடைய நான் பெர்ஃபார்மிங் அசெட்,
என்பிஏ லெவல் அதிகரிக்கும். ஏன்னா அந்த பணத்தை கட்ட முடியாதுங்கிறப்ப ஒரு பக்கம் அந்த வீடுகள் எல்லாம் விற்பனைக்கு வரும், அந்த வாகனங்கள் எல்லாம் விற்பனைக்கு வரும். அதனால ஏற்கனவே புதிதாக கட்டக்கூடிய வீடுகள், ரியல் எஸ்டேட் செக்டார் பாதிக்கப்படலாம். அதே மாதிரி ஆட்டோமொபைல் துறை பாதிக்கப்படலாம். ஆனால் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வங்கித்துறை சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு குறிப்பாக பாத்தீங்கன்னா சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டா 1300 புள்ளிகளுக்கு மேல இறங்கி இருக்குது இல்ல. அதுல பாதிக்கு பாதி கிட்டத்தட்ட 675 புள்ளிகளுக்கு மேல் இறக்கத்திற்கு காரணம் 4 வங்கிகளுடைய பங்குகள். HDFC வங்கி, ICICI வங்கி, பாரத ஸ்டேட் வங்கி, கோட்டக் வங்கி. இந்த 4 வங்கிகளுடைய பங்கினுடைய விலை இறக்கம் மட்டுமே இன்னைக்கு சென்செக்ஸ் இறங்கியதில் பாதிக்கு மேல் காரணமாக அமைந்திருக்கிறத பாக்குறோம். நிப்டிலையும் அதே மாதிரிதான் அந்த மிகப்பெரிய வங்கித்துறை பங்குகளும், நிதித்துறை பங்குகளும், இது போக ஆட்டோமொபைல் துறை பங்குகள், மாருதி, ஏச்சர் மோட்டார், பஜாஜ் ஆட்டோ, டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள், இதெல்லாம் இறங்கி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். சோ இது ஒரு சைக்கிளிக்கல் எஃபெக்டா வந்துரும் இந்த போர் தொடர்ந்தால். அது தொடரக்கூடாது என்பதுதான் நம்முடைய விருப்பம். அதுதான் சென்ற வார கடைசியில் நம்ம பேசும்பொழுது இன்றைக்கு ஒரு தீர்வு வரலாம், அதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய சூழல் என்ன விட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்க மாதிரி தெரியல. கொஞ்சம் சிச்சுவேஷன் இஸ் கெட்டிங் வர்ஸ், அந்த மாதிரி தான் தெரிகிறது. ஆமா சார். ஏன்னா ஈரானுடைய அந்த ஆயில் டெப்போ மேல தாக்குதல் நடந்திருக்கு. பதிலுக்கு ஈரானும் பஹ்ரைன்ல இருக்கிற ஆயில் டெப்போல தாக்குதல் நடத்திருக்காங்க. தொடர்ந்து இந்த எனர்ஜி செக்டாரை குறி வச்சு தாக்குதல் நடத்தினதுனால இந்த 2 நாள்ல திடீர்னு ஏறி இருக்குன்னு நினைக்கிறேன் சார். ஆமா. இருந்தாலும் ஈரானுடைய IRGC அப்படிங்கிற அந்த படை என்ன சொல்றாங்கன்னா, $200 வரைக்கும் எண்ணெய் போகிறது ஓகேனா அமெரிக்கா எங்களை தாக்கட்டும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க சார். $200 அப்படிங்கிற நிலைமை போச்சுன்னா அது எவ்வளவு பெரிய ஆபத்து. மிகப்பெரிய ஆபத்து. ஒரு சின்ன எஸ்டிமேட் சொல்லியிருக்காங்க கோல்ட்மேன் சாக்ஸ். அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவுடைய பணவீக்கம் 28 பேசிஸ் பாயிண்ட்டுக்கு மேல அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 10% ஆயில் பிரைஸ் ஏறினா கூட, சராசரியாக. ஆனா எண்ணெய் விலை 30% ஏறி இருக்கு. அவர்கள் சொல்ற கணக்கு 10% ஏறினா கூட அமெரிக்காவுடைய பணவீக்கம் ஒரு 30 பேசிஸ் பாயிண்ட்னா 0.3%. இப்ப 2.4% இருக்கு ஜனவரியில. இந்த ஓரிரு மாதங்கள் இது 3% தாண்டும்னு சொல்றாங்க. 2 நாட்களுக்கு பிறகு 6%ல இருந்து மெல்ல மெல்ல இறங்கி இப்ப கட்டுக்குள் வந்திருக்கக்கூடிய பணவீக்கம் மீண்டும் அதிகரிச்சு 3%, 3% போனுச்சுன்னா அமெரிக்காவும் வட்டி விகிதத்தை குறைக்க முடியாது. நிறுவனங்கள் ஈட்டக்கூடிய லாபத்துல அடிவாங்கும். இதெல்லாம் வேலை வாய்ப்பு ரொம்ப அடிவாங்கும். இந்தியா மற்ற நாடுகள்லயும் இதனுடைய பாதிப்பு இருக்கும். சோ இதை எப்படி கையாள போகிறார்கள் தெரியல. மெல்ல மெல்ல அமெரிக்கா இதில் பின்வாங்குவதற்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கிறது. அதை கொஞ்சம் கௌரவமாக ஃபேஸ் சேவிங் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில அதை இந்த குப்புற விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டலையும்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கா பாக்குறேன். ஏன்னா ஒரு நாட்டினுடைய தலைவரா இருக்கிற பேச்சு பொறுப்போடு இருக்கணும். அந்த மாதிரியா இருக்கான்னு இல்லையாங்கிறத நம்ம மக்களுடைய முடிவுக்கு விட்டுருவோம். சோ எடுத்தேன் கவிழ்த்தேன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யறதுங்கிறது சரியா இருக்காது. ஓமன் நாட்டோடு இருந்து ஒரு சமாதான பேச்சுவார்த்தை சுமூகமாக போய்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு தோற்றமாவது இருந்தது. உள்ள என்ன நடந்ததுன்னு 2 நாடுகளுக்கு தான் தெரியும். ஆனால் அந்த ஒரு சூழல்ல இது வெரி அன்பார்ச்சுனேட், இந்த மாதிரியான ஒரு சூழல். ஆனா இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த சிச்சுவேஷனை சமாளிச்சிடலாம், பெரிய பாதிப்பு வராது அப்படின்னு சொல்றாங்களே சார். அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா பெரிய அளவுல இந்த இந்தியாவுக்குள்ள பணவீக்கம் பெரிய அளவுல அதிகரிக்காது, விலையேற்றம் பெரிய அளவுல இருக்காதுன்னு சொல்றாங்க. அப்படி சொல்றாங்கன்னா அது அப்படி அந்த மாதிரி பாத்துக்குவாங்க, நம்ம நம்பலாம். அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அப்படி விலை அதிகரிக்காமல் இருப்பதற்கு. இன்னொரு பக்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ்ல வரக்கூடிய லாப நஷ்டங்களை அந்த எண்ணெய் நிறுவனங்கள் தான் அதை பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எண்ணெய் நிறுவனங்கள் அந்த விலையை ஏற்றக்கூடாது, ஏற்ற மாட்டார்கள் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிதான் எனக்கு தோன்றுகிறது நிதியமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா. எலெக்ஷன் வரைக்குமா சார், இல்ல அதுக்கப்புறமும் அப்படியா சார்? சார் என்ன வம்புழுக்காதீங்க. எல்லா மாநில அரசுகள், மத்திய அரசியல் அது தனி. பட் நீங்க பாத்தீங்கன்னா இது எலெக்ஷன் இந்தியா முழுக்க எப்பயாவது ஒரு காலகட்டத்துல ஏதோ ஒரு மாநிலத்துல தேர்தல் நடந்துகிட்டே தான் இருக்கு. அதனால அது வச்சு நம்ம இருக்கும்னு நான் நம்பல. அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பணவீக்கம் தொடர்ந்து குறைந்துகிட்டு வந்துச்சு. நமக்கு ஒரு கட்டத்துல ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் மைனஸ்ல போனதெல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரியான அதனால அந்த ஒரு கணக்கோடு பார்க்கும் பொழுது ஏறினாலும் பேரபிளா இருக்கும், அது பெரிய அளவுல ஏற்றம் இருக்காது அப்படின்னு சொல்வதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் தாக்கம் முழுக்க இருக்காது அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அரசாங்கம், அரசு நிறுவனங்கள் பெட்ரோல் பொருட்களுடைய விலை ஏற்றலைன்னா கூட அதனுடைய டெரிவேட்டிவ்ஸ், மத்த ப்ராடக்ட்ஸ் சந்தையில் தனியார் நிறுவனங்கள் நிறைய இருக்கு இப்போ. அதனால அடக்க விலை உயரும் பொழுது, காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது அது எப்படியோ ஒரு விதத்துல பாஸ் ஆகணும். அப்ப அது ஏறாம இருக்கணும்னா ஒருவேளை அரசு வரிகளை குறைக்கணும். ஒருவேளை அதுதான் ஒரே வழி. ஒருவேளை அதிகரிச்சா நீங்க நிறுவனம் அந்த நஷ்டத்தை ஏத்துக்கணும்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளவு நிறுவனங்கள் அந்த நஷ்டத்தை ஏற்றுக்கொள்ள முடியும்? அப்ப ஒரு பக்கம் வரியை குறைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். ஒருவேளை அப்படி நினைச்சு கூட சொல்லியிருக்கலாம், பார்க்கலாம். சரி, இன்னொரு பக்கம் இந்த கச்சா எண்ணெய் விலை ஏறுது, அப்போ நம்ம எண்ணெய் நிறுவனங்கள் மேல முதலீடு பண்ணலாமா அப்படின்னு ஒரு பெர்செப்ஷன் இருக்கு சார். இது சரியான பெர்செப்ஷனா?
நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ரொம்ப ஹாட்டா இருக்கிறத தொட்டோம்னா கையை சுட்டுக்குவோம். இன்னைக்கு இது ஹாட். இதுக்கு ஒரு பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்ட் பார்க்கணும்னா, இந்த பிரச்சனை ஆரம்பித்த பொழுது முதல் வாரம், போன வாரத்துக்கு முந்தைய வாரம் அந்த தகவல் வந்த பிறகு உடனே எல்லாரும் பேசுறது டிஃபென்ஸ் செக்டார். ஆமா சார். இன்னைக்கு எனர்ஜி செக்டார், ஆயில பத்தி பேசுறோம். இதே ஒரு மாதத்திற்கு முன்பு நம்ம பேசின செக்டார் மெட்டல் செக்டார். ஆமா சார். ஏன்னா அன்னைக்கு காப்பர் விலை ஏறுது, சில்வர் விலை ஏறுது, எல்லா மெட்டல் விலை ஏறிட்டு இருக்கு. அதனால மெட்டல் செக்டார் ஏறுமா. இன்னைக்கு மெட்டலை தூக்கி போட்டோம். இன்னைக்கு செயல் அன்னைக்கு ₹165 போன வாரம் இருந்த செயலினுடைய அந்த பங்கினுடைய விலை இன்னைக்கு ₹145. டாடா ஸ்டீல் எந்த பங்கு எடுத்தாலும் எல்லாமே உலகத்துறை சார்ந்த பங்குகள் எல்லாமே பெரிய இறக்கத்துல இன்னைக்கு இருக்கிறதையும் நம்ம பாக்குறோம். ஓகே, சோ இது மாதிரி எது ஹாட்டா இருக்கோ அது போய் தொடர்றதுங்கிறது இது வந்து ஷார்ட் டேர்ம் ட்ரேடருக்கு வேணா சரியா இருக்கலாம். இன்னைக்கு காலையில வாங்கி மத்தியானம் விற்கக்கூடியவருக்கு, நீண்ட கால முதலீட்டாளருக்கு எது ரொம்ப ஆறி போயிருக்கோ அதை எடுக்கிறது, அதுதான் விலை மலிவாக கிடைக்கும். இன்னைக்கு வந்து ஆயில் செக்டார் நல்லா இருக்குன்னா நம்ம அதை வந்து ஹைல வாங்குறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை அது. அதனால எல்லா விலையும் ஏறி இருக்கு. அந்த ஒரு சூழல் நம்ம அதை போய் வாங்குறோம் அப்படின்னு எடுத்துக்கணும். ஆயில் செக்டார்ல எல்லா பங்குகளும் ஏறல. அப்ஸ்ட்ரீம் ஆயில் கம்பெனிஸ் மட்டும் தான் ஏறி இருக்கு. டவுன் ஸ்ட்ரீம்ங்கிறது ஏறல. அப்ஸ்ட்ரீம்ங்கிறது ஆயில் இந்தியா, ONGC இந்த மாதிரி நிறுவனங்களுடைய பங்குகளுக்கு தான் இது சாதகமாக இருக்கும். மற்ற BPCL, HPCL இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கணிசமான இறக்கத்துல தான் இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா BPCL வந்து 6% மேல இறங்கி இருக்கு. இந்தியன் ஆயில் கார்பரேஷன் 4% மேல, கெயில் 4%, இன்ஃபேக்ட் ONGC கூட ஒரு 3% இறங்கித்தான் இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா. அது மாதிரி மத்த NTPC உள்ளிட்ட பல நிறுவனங்களுடைய பங்குகள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இறக்கத்துலதான் இருக்குங்கிறத பாக்குறோம். இவன் இந்துஸ்தான் பெட்ரோலியம், HPCL எல்லாம் வந்து 5% இறங்கி இருக்கு. சோ இது வந்து பிற்காலத்துல வந்து ரெக்கவர் ஆகும் இது கூடிய விரைவில் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறவர்கள், கான்ட்ரேரியன் பெட்டா பண்ணக்கூடிய நினைக்கிறவர்கள் ஆயில் ETF இருக்கு, அதுல முதலீடு செய்யலாம். ஆனால் அந்த ஆயில் அப்படின்னு ஒரு ஆலோசனையை பெற்று யாராவது ஒருத்தருடைய முதலீட்டு ஆலோசனையுடைய ஆலோசனையை பெற்று செயல்படுவது கரெக்ட். அந்த மாதிரி பண்ணும்பொழுது ஆயில் ETFல பண்ணலாம். ஆயில் ETFல பண்ணும் பொழுது நம்ம ஒரு மாதங்களுக்கு முன்பு கூட அதை பத்தி நம்ம பேசணும். அதுல வந்து நல்லதும் இருக்கும், அப்ஸ்ட்ரீமும் இருக்கும், டவுன் ஸ்ட்ரீமும் இருக்கும். சோ பாதிப்பு குறைவா இருக்கும், ஆதாயமும் குறைவா, அதோட கம்பேரிட்டிவ்லி குறைவாக இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆயில் ETF வந்து 52 வாரம் லோ ₹9.43, ஹை வந்து ₹13.14. இன்னைக்கு வந்து 11.66 முடிவடைஞ்சிருக்கு. நேற்று 11.97, இன்னைக்கு 11.66. ஸோ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல அந்த ஆயில் ETFல முதலீடு செய்யறதோ அல்லது நமக்கு அதுக்கான அனுபவம் இருக்குன்னா தனிப்பட்ட பங்குகள்ல முதலீடு செய்யறது இது ஒரு வாய்ப்பாக கூட இருக்கலாம். நான் அதை மறுக்கல. ஏன்னா HPCL ₹100 கிட்ட இறங்கி இருக்கு. அதனுடைய சமீபத்திய பீக்குன்னு எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா அதனுடைய ஒரு உச்சம் அப்படின்னு பார்த்தா அது வந்து ₹500 மேல இருந்தது. அதுல இருந்து இப்போ வந்து இறங்கி இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். சோ இதெல்லாம் வாய்ப்பாக கூட இருக்கலாம் பொதுவாக. பட் ஆனால் இது இன்னைக்கு இதுல இருந்து ₹50, ₹600 இறங்குனுச்சுன்னா அதை தாங்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்கா? அதனால ஒரு நல்ல ஆலோசனையை பெற்று அவர்கள் ஆலோசனைப்படி செயல்படுறது நல்லது. சரி, இதுக்கு இடையில சுகர் ஸ்டாக்ஸ் வந்து திடீர்னு ஏறிட்டு இருக்கே சார், என்ன காரணம் சார்? ரொம்ப வேடிக்கையான காரணம் இது. காரணம் இல்லாமல் இருக்கு. அதாவது எல்லா பங்குகளும் இறங்கி கொண்டிருக்கும் பொழுது சர்க்கரை ஆலை பங்குகள் எல்லாம் பெரும்பாலான பங்குகள் ஏறி இருக்கு. இதுல 1-2 எடிப்பாரி இது மாதிரி புனி சுகர்ஸ் மாதிரி 1-2 பெருசா இறங்கி இருக்குங்கிறத தவிர தாம்பூர் சுகர் அப்படிங்கிற நிறுவனம் இன்னைக்கு 4%க்கு மேல ஏறி இருக்கு. ரேணுகா சுகர் 3%க்கு மேல, ராஜ் இண்டஸ்ட்ரி, துவாரகீஷ், பல்ராம்பூர் சினி, டால்மியா சுகர் இதெல்லாம் 2%க்கு மேல, பஜாஜ் இந்துஸ்தான் 1%க்கு மேல, உத்தம் சுகர், KCP சுகர் எல்லாமே ஏற்றத்துல. என்ன காரணம்னா இப்ப நீங்க கேட்டீங்களா இதற்கு முன்பு ஒரு கேள்வி, எனர்ஜி செக்டார் சில்வர் இஸ் த நியூ கோல்டு அப்படிம்பாங்க. சில்வர் விலை ஏறின உடனே அப்புறம் காப்பர் விலை ஏறின உடனே காப்பர் இஸ் த நியூ சில்வர் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து சுகர் செக்டார் இஸ் த நியூ எனர்ஜி செக்டார் அப்படின்னு ஒரு நேரேட்டிவ்ல உண்மைதான் ஓரளவுக்கு. என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியும். இப்போ பெரிய அளவுல 5% 10, 15 இப்ப 20% வரை பெட்ரோலிய பொருட்களுக்குள் இந்த எத்தனால மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ரூல். ஆமா சார், E20. ஆமா. சோ இந்த எத்தனால மிக்ஸ் பண்ணணும்னா எத்தனால் யார் மேனுஃபேக்சர் பண்றாங்க? சர்க்கரை ஆலைகள். அவங்க இதுல பெரிய அளவுல போக்கஸ் பண்றதுல இது ஒரு பை ப்ராடக்டா தான் இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த விலை ஏற்றத்தின் காரணமாக இது வந்து ஒரு எரிபொருள் நிறுவனமாக பார்க்கப்படுகிறது சந்தையால். அப்படி பார்க்கும் பொழுது அப்ப பெட்ரோல் ₹100 அதுல ₹20 இதுல இருந்து வருது. பெட்ரோல் நம்ம வாங்கக்கூடிய பெட்ரோல் வந்து ₹100 வாங்குறோம்னா அதுல 20% இது கலக்கப்படுகிறது. அப்ப இதனுடைய விலை ஏறும் அப்படின்னு சொல்லி அதன் அடிப்படையில இன்னைக்கு சர்க்கரை ஆலை பங்குகள் பல பங்குகள் வந்து இன்னைக்கு ஏற்றத்துல முடிவடைந்ததை நம்ம பார்த்தோம். இந்த நிலைக்கு நிற்குமா, இதே விலையில இன்னும் மேல ஏறுமாங்கிறதெல்லாம் வந்து வார் அதனுடைய தொடர்ச்சி அது எப்ப சுமூகமாக முடிவடைகிறத பொறுத்து தான் இருக்கு. கவனமா இருக்கணும். சார், இது வந்து சுகர் எப்பயுமே வந்து அறுவடை டயத்துல அது வந்து இன்க்ரீஸ் ஆகுறது வந்து இயல்பா நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்ப E20 அப்படிங்கிறது ரெகுலரா இருக்க போகுது, எல்லா வண்டியிலுமே யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னும் போது இது கன்சிஸ்டன்டா இருக்குமா சார் இந்த உயர்வு? இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். பெட்ரோலிய பொருளுடைய விலை உயரும் பொழுது அதனுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய எத்தனால் அதனுடைய விலை உயருங்கிற எதிர்பார்ப்புல அதுல போக்கஸை திருப்புவார்கள் சர்க்கரை ஆலைகள் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல தான் இது ஏறி இருக்கு. நாளைக்கு பெட்ரோலிய பொருளுடைய
விலை குறையும் பொழுது இதனுடைய இதுவும் ஆட்டோமேட்டிக்கா வந்து மீன் ரிவர்சல்னு சொல்லுவோம். அந்த மீன் ரிவர்சல் மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய ஃபேர் பிரைஸுக்கு வந்துடும். அதுதான் நடக்கும். ஆனால் அது நடக்குமா இல்லையா, எப்ப நடக்கும், ஹவு சூன் அப்படிங்கிறது நம்ம கையில இல்லை, நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். சார், தங்கம் விலை, தங்கம் வந்து இந்த போர் ஏற்பட்டிருந்தாலும் ஒரு ஸ்டேபிளான ஒரு பிரைஸ்லயே நின்றுட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் சார். இப்போ எப்படி சார் இருக்கு? தங்கம் விலையில பெரிய மாற்றம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை வந்து ஒரு சின்ன இறக்கத்துல தான் இன்னைக்கு இருந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். ஒரு சப்ஸ்டான்சியலான ஃபால் இல்லைனாலும் ஒரு 1% இருந்து 1.5% இறங்கி இருக்கு. பட் இன்னமும் $5000 மேலதான் தங்கம் இருக்கு, $83 மேல் வெள்ளி இருக்கு. பட் இன்னைக்கு ஹீரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குரூட் ஆயில், பிரெண்ட், WTI, நேச்சுரல் கேஸ், கேசோலின், ஹீட்டிங் ஆயில்னு சொல்லக்கூடியது அமெரிக்காவில் குளிர்காலத்துல மிகப்பெரிய அளவுல தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். 10% ஏறி இருக்கு. கேசோலின் 8%. கச்சா எண்ணெய் இன்று காலை துவங்கிய பிறகு இந்த நேர மாற்றத்துக்கு பிறகு பார்த்தாலே 13% ஏறி இருக்கு. அப்கோர்ஸ் நீ கச்சா எண்ணெய் வந்து இன்னைக்கு $117 வரைக்கும் போனால் கூட வணிகத்துக்கு இடையே $97 வந்தது, $98 வந்தது. இப்ப நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய மாலை பொழுதில் $103 இருக்கு. சோ ஒரு பெரிய வாலட்டிலிட்டி. 117 எங்க, 97 எங்க. சோ 20% இறக்கமும் இன்னைக்கு நடந்ததையும் பாக்குறோம். சோ இந்த அதீத ஏற்ற இறக்கம்ங்கிறது ரொம்ப கவலை இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா விக்ஸ்னு ஒண்ணு நம்ம பேசணும் போன வாரம், வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ்னு. பங்கு சந்தையினுடைய வரக்கூடிய காலகட்டத்துல அதனுடைய மூட் எப்படி இருக்கு, ஒரு பயத்தோடு இருக்கிறதா, ஒரு பதட்டத்தோடு இருக்கிறதா அப்படிங்கிறத கணித்து சொல்லக்கூடியதுன்னு ஒரு விதத்துல சொல்லலாம் அதை. ஓகே, அந்த மாதிரி பார்த்தோம்னா இன்னைக்கே சென்செக்ஸ் வந்து லோல இருந்து 1000 புள்ளிகளுக்கு மேல ஏறி இருக்கு. அந்த விக்ஸ் எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா கடந்த ஒரு மாசத்துல 100% ஏறி இருக்கு. அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா போன வார கடைசியில வந்து விக்ஸ் வந்து குறைவா இருந்தது. அதுல இருந்து திரும்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கு. ஓகே, நேற்று போன வாரம் வந்து 20க்கு கீழே இருந்தது வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ். போன வார கடைசியில வாரம் முடிவடையும் பொழுது 20க்கு கீழே இருந்தது, 18 கிட்ட இருந்தது, 17 18 கிட்ட இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா 23 கிட்ட இருக்கு. 20 தாண்டினாலே பதட்டம் அதிகரிச்சிருச்சுன்னு அர்த்தம். 30 தாண்டினால் பெரிய பேனிக் செட் ஆகும். அந்த அளவுக்கு இன்னும் போகல. பட் ஆனால் 20 தாண்டி இருக்குது. சந்தை வந்து வரக்கூடிய நாட்களில் அதீத ஏற்ற இறக்கங்களோடு கொஞ்சம் ஒரு பதட்டமான ஒரு சூழலை இருக்குங்கிறதை காட்டுவதாக சொல்லப்படுகிறது இந்த விக்ஸ்ங்கிறது. சோ இந்தியா விக்ஸ் இந்த மாதிரி இருக்கு. சிபிஓஇ விக்ஸுமே இந்த மாதிரி கணிசமாக அதிகரிச்சிருக்கு. பட் இந்த சூழல்ல தங்கம் வெள்ளியினுடைய விலை பொதுவா ஏறும். ஆனா ஒரு வாரமாக ஏறல. அது ஏன் ஏறலைங்கிறத பத்தி கூட போன வாரம் நம்ம டீடைல்டா பேசணும். ஒரு துறையில நஷ்டம் வரும்பொழுது அதை சரி செய்வதற்கு லாபம் எங்க இருக்கிறதோ அதை விற்போம்னு. ஒருவேளை அது மாதிரி கச்சா எண்ணெயில நடக்க வாய்ப்பு இருக்கான்னா அதற்கான வாய்ப்பு குறைவுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கச்சா எண்ணெய் வந்து பயன்பாட்டுக்குள்ள பொருள், தங்கம் அப்படி கிடையாது. அது ஒரு ஸ்டோரேஜ் ஆஃப் வெல்த். அதனால பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு மற்ற சந்தைகளுமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா சர்வதேச சந்தைகள் எல்லாமே, ஜப்பானிய பங்கு சந்தை கிட்டத்தட்ட 60,000 நோக்கி போனது போன மாசம் கடைசியில, ஆல் டைம் ஹை. அங்க இருந்து இப்ப 53,000 கீழே வந்துருச்சு. இன்னைக்கு மட்டும் 5%க்கு மேல இறங்கி இருக்கு JP 225 குறியீடு. டோ ஜோன்ஸ் 1000 புள்ளிகளுக்கு மேல காலையில இறக்கத்துல இருந்தது, ஒரு 500 புள்ளிகளுக்கு மேல ரெக்கவர் ஆயிருச்சு. அப்ப கூட இன்னும் 1%க்கு மேல இறக்கத்துல தான் இருக்கு. ஃபியூச்சர்ஸ் சந்தையில பாத்தீங்கன்னா நாஸ்டாக்கும் வந்து 1%க்கு மேல இறக்கத்துல இருக்கு. ஆசிய பங்கு சந்தைகள் எல்லாமே இன்னைக்கு இறக்கத்துல. ஆஸ்திரேலியா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 3% இறக்கம். ஐரோப்பிய பங்கு சந்தைகள் எல்லாமே 1% வரைக்கும், 1% வரைக்கும் இறக்கம். சோ நிச்சயமா இந்த பதட்டம்ங்கிறது ஒரு, நீங்க சொன்ன அந்த ஈரான் அந்த மேட்டர் தான் ஆல்ரவுண்ட் ஒரு பேனிக் அப்படிங்கிறது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பாக்குறோம். ஏதாவது ஒரு முடிவு இதற்கு நல்ல முடிவாக ஏற்பட வேண்டும்னு நினைக்கணும். அதுதான். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க. நாளைக்கு மீண்டும் சந்திப்போம் சார். சந்திப்போம். நன்றி சார். நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.